தற்போதைய அண்மை செய்தி. கட்சி கொடிமரம் தொடர்பாக டிஜிபி பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, உங்க தகவல்களை சொல்லுங்க. அதிக அரசியல் கட்சியினுடைய கொடிக்கம்பங்கள் தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுள்ள ஒரு வழக்கு இன்று தினம் வந்தபோது அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்தது மட்டுமில்லாமல் டிஜிபியை நேரடியாக இந்த வழக்கில் பதிலளிக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவையும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பொது இடத்தில் உள்ள அனைத்து கட்சி கொடிமரங்களையும் அகற்ற ஏன் உத்தரவு பிறப்பிக்க கூடாது என்றும், கொடிமரங்களால் ஏற்படக்கூடிய விபத்துகள் எத்தனை வழக்குகள் இதுவரை பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பது தொடர்பான ஒரு விரிவான அறிக்கையை டிஜிபி தாக்கல் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுல விலாங்குடியைச் சேர்ந்த சித்தன் என்பவர் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். அவர் தங்களுடைய கட்சி கொடி, குறிப்பாக அதிமுகவில் இருப்பதால் அதிமுகவினுடைய கட்சி கொடியை ஏற்றுவதற்கு, கொடிமரம் அமைப்பதற்கு ஏற்கனவே நாங்கள் அனுமதி கேட்டிருந்தோம். எங்களுக்கு உரிய அனுமதி வழங்கப்படவில்லை. அந்த இடத்துல பல்வேறு கட்சிகளுடைய கொடி கம்பங்கள் இருக்கக்கூடிய நிலையில அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது, தங்களுக்கு வழங்கப்படவில்லை. இதனால் அந்த பகுதியில் எந்தவித பாதிப்பும் இடையூறும் ஏற்படாது என்பது தொடர்பாக அவர் தன்னுடைய விளக்கத்தினை அளித்திருந்தார். எனவே இது பாரபட்சமாக செயல்படக்கூடிய ஒன்று என்று அவர் தெரிவித்திருந்த நிலையில இந்த மனுவை நீதிபதி இளந்திரையன் இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொண்டார். விசாரணை செய்த நீதிபதி இந்த வழக்கில் எதிர்மனுதாரராக தமிழக காவல்துறை தலைவர், அதாவது டிஜிபி சங்கர் ஜிவாலை எதிர்மனுதாரராக சேர்க்க உத்தரவு பிறப்பித்திருந்தார். அது மட்டுமில்லாமல் பொது இடங்களில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி கொடிமரங்களையும் அகற்ற ஏன் உத்தரவு பிறப்பிக்க கூடாது என்ற கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய நீதிபதி, தமிழகத்தில் கொடிமரங்கள் வைக்கப்பட்ட விவகாரங்கள் எத்தனை விபத்துகள் ஏற்பட்டிருக்கிறது, அதன் மூலமாக இதுவரை எத்தனை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ற விவரத்தை அறிக்கையாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உத்தரவிட்டு இந்த வழக்கின் மீதான விசாரணையை ஜனவரி 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சிவா.